Hi everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது ஆப்டிடியூட் ட்ரைனிங்கோட தேர்ட் மாடியூல் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ல ஆல்ரெடி 2 வீடியோ பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னா பாட் மேட்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரிக் பார்த்திருக்கோம். அது போக வந்து அந்த பாட் மேட்ஸ் ட்ரிக் யூஸ் பண்ணி 2 ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். எஸ் 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 3 ப்ராப்ளம்ல வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்த ப்ராப்ளம் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் அந்த ட்ரிக்கியான ப்ராப்ளமை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு யாராவது கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, உங்க மனசுல தோணுச்சு இதுதான் பண்ணணுமா இப்படிதான் பண்ணணுமா அப்படின்ற கொஸ்டின் உங்க மனசுல இருக்கு அப்படின்னா அவங்களுக்காக தான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரிக்கோட வந்திருக்கேன். ஸோ அந்த ட்ரிக்கை பார்க்கலாமா? நேத்து பார்த்த எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோமே. நேத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வாட் தட் இஸ் 6214 பிளஸ் 3689 பிளஸ் 1476 minus 5213 plus 1365 plus 2036 is equal to what is the number? இந்த ப்ராப்ளம் பார்த்த ஞாபகம் எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்றது, இதுல ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு டிஜிட் மட்டும் 3 டிஜிட்டா இருந்தது, இப்போ எல்லாத்தையுமே நான் 4 டிஜிட்டா மாத்திருக்கேன். என்னன்னா அந்த ட்ரிக்கை வந்து உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 நம்பரோட சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அடிஷன். அடுத்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட்ல இருக்க எல்லா டேர்முக்குமே காமன். லைக் minus 5213 minus 1365 minus 2036. ரைட், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ பிராக்கெட்டுக்கு வெளியே ஒரு சிம்பிள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சிம்பிள் வந்து எல்லாத்துக்குமே காமனான ஒரு சிம்பிள் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேற்று என்ன செஞ்சோம், இந்த 3 நம்பரை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த 3 நம்பரை அடுத்து ஆட் பண்ணோம், அப்புறம் கிடைச்ச ஆன்சரை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிச்சு. இன்னும் சிம்பிளா அதாவது என்ன சொல்றதுன்னா பார்த்த உடனே ஆன்சர் எழுதுற மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிக் இருக்கா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்? ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கோட தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என்ன அப்படின்னா இப்போ பாருங்க, இப்போ என்ன செய்ய போறோம்னா இந்த லாஸ்ட் நம்பரை மட்டும் ரிசால்வ் பண்ண போறோம். ஒவ்வொரு டிஜிட்ல, அதாவது ஒவ்வொரு நம்பர்ல இருக்கிற லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் ரிசால்வ் பண்ண போறோம். லைக் இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற சிம்பிள் அடிஷன் சிம்பிள், இந்த டிஜிட்டுக்கு முன்னாடி இருக்கிறதும் அடிஷன் சிம்பிள் தான். ஸோ பிளஸ் 4 பிளஸ் 9 plus 4 plus 9 13 13 plus 6 19. இப்போ இங்க இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிற 3 நம்பரோட லாஸ்ட் டிஜிட் ஆட் பண்றப்போ நமக்கு 19 கிடைச்சது. இதுக்கு அடுத்த நம்பர்ஸ் எல்லாமே எதுல இருக்கு, மைனஸ்ல இருக்கு. ஸோ 19 minus 3, இந்த மைனஸ் இருக்கிறதுனால 19 minus 3, 19 minus 3 16, 16 minus 5 11, 11 minus 6 5. So the last number is 5. புரிஞ்சுதா என்ன செஞ்சிருக்கோன்னு? லாஸ்ட் டிஜிட் எல்லாத்தையுமே நான் ரிசால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு முந்தின நம்பர் எடுத்துக்கோங்க. லைக் பிளஸ் 1 பிளஸ் 8 9 பிளஸ் 9 பிளஸ் 7 16, 16 minus 1 15, 15 minus 6 9, 9 minus 3 6. Next number 2 plus 6 8, 8 plus 4 12, 12 minus 2 10, 10 minus 3 7, 7 minus 0 7. So 7 is next. 6 plus 3 9, 9 plus 1 10, 10 minus 5 5, 5 minus 1 5 minus 1 4, 4 minus 2 2. So the final answer is 2765. Please check it out whether it is the right answer or the wrong. Yes, this is the right answer. So நேத்து பார்த்த மாதிரி நம்ம காம்ப்ளிகேட் பண்ணவே இல்லை. ஏன் இந்த மாதிரி ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோமே. லைக் 2700, B is 2785, C is 2765 and D is 2745. இப்போ நீங்க வந்து 5 அப்படின்னு நீங்க போடுறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், லாஸ்ட் டிஜிட் எல்லாமே கண்டுபிடிச்சு 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா A is the wrong answer அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடலாம். அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கிறப்போ 6 அப்படின்னு கிடைக்குது. அப்பனா நம்ம B and D இது ரெண்டுமே ராங் ஆன்சர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன செஞ்சிடும், 2 டிஜிட் கண்டுபிடிச்சாலே ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் கன்சியூமிங் பர்பஸ்க்காக தான் இந்த ட்ரிக் போடுறது. ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ல வந்தது.
ரைட்? ஸோ அப்படின்றப்ப நீங்க ஈஸியா செஞ்சுட்டீங்க. சில இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் நெகட்டிவா வந்ததுன்னா நீங்க என்ன செய்வீங்க? சில நேரம் டெசிமல்ல குடுப்பாங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? கேள்வி இருக்கா? அதுக்கும் நான் ட்ரிக்கோட தான் வந்திருக்கேன். பாப்போமா? ஸோ the second problem is minus 676.76 plus 1237.82 plus 897.341 minus what is the answer is equal to 1294.2, right? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா டெசிமல்ஸ் இருக்கு, ப்ளஸ் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் சேர்ந்து இருக்கு. நம்மளோட ஃபைண்ட் அவுட் கொஷின்ல இருக்க ஆன்சர்ல இல்லை, அதாவது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கு, ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இல்லை. இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்க ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன செய்யுது? ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற டிஜிட் எல்லாத்தையுமே சேம் ஆக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் -676 பாயிண்ட், இங்க வந்து பாத்தீங்கன்னா டெசிமலுக்கு அப்புறம் இருக்க லார்ஜஸ்ட் நம்பர் 3 டிஜிட் தான். ஸோ அப்போ வந்து 760 கொண்டு வந்துக்கலாமா? இங்க வந்து 1237.820 எடுத்துக்கலாமா? இங்க வந்து பாருங்க 897.341 நம்ம அசிட்டஸ் அப்படியே எடுத்துக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்ல தான் ஆன்சர் இருக்கு. ஸோ ஆன்சரை அஸ் யூஸ்வல் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்ப ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு வர்றப்போ எஸ் பிளஸ் வந்து மைனஸ் ஆகும். 1294.2 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்னன்னு நமக்கு பாசிட்டிவ்ல கிடைக்கும், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த 2வை நம்ம என்ன செஞ்சிடலாம், 200 இஸ் ஈக்குவல் டு இப்படி கொண்டு வந்துடலாமா? இப்போ வந்து பாருங்க, இப்போ ஆன்சர் டேரக்டா நம்ம எழுத போறோம். என்ன அப்படின்னா -0 + 0. ஸோ 0 நம்ம கன்சிடர் பண்ணணும் தேவையில்லை. ஸோ +1 + 0. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமலுக்கு அடுத்து இருக்க 3வது டிஜிட் நமக்கு 1 தான் கிடைக்குது. ஏன்னா அடுத்த 4மே நமக்கு என்னதான் இருக்கு, 0 தான் இருக்கு. ஸோ இது மட்டும் நமக்கு பிளஸ்ல இருக்கு, ரைட்? அடுத்து வந்து பாருங்க 6 -6 + 2, -6 + 2 -4, -4 + 4 0, இங்க ஒரு -0. ஸோ the second நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 0, ரைட்? அடுத்த நம்பர் பாருங்க -7 + 8. ஸோ +1 +1 + 3 +4 +4 -2 +4 -2 2. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம், அதாவது டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற 3 நம்பர் என்னது, 201. இப்போ 3 நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து பாருங்க, இப்போ டெசிமலுக்கு முன்னாடி இருக்க நம்பர் கண்டுபிடிக்க போறோம். -6 + 7. ஸோ +1 +1 + 7 +8 +8 -4 4 +4. ஸோ 4. டெசிமலுக்கு அடுத்து இருக்கிற ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 4. அடுத்தது பாருங்க -7 + 3. It is -7 + 3 -4 -4 + 9 +5 +5 -9 -4. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு மைனஸ்ல வருது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டிஜிட்ல இருந்து பாரோ பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 1237 இருக்கு இல்லையா? ஸோ அதுல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒன்னு வந்து நம்ம பாரோ பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருந்து நான் 1 பாரோ பண்ணேன்னா இது வந்து 13 ஆயிரும், இங்க வந்து 1 இருக்கும், ரைட்? ஸோ அது நான் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மைனஸ்ல ஆன்சர் வராது. எப்படினாலும் நம்ம சப்ட்ராக்ஷன்ல பாரோ பண்ண தானே செய்வோம். ஸோ அப்படி வச்சுக்கோங்க. ஸோ -7 இங்க வர்றப்போ +13, -7 + 13 +6 +6 + 9 +15 +15 -9 எஸ் 6. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ வந்து ஆன்சர் மைனஸ்ல வர்றப்போ ஏதாவது ஒரு நம்பர்ல இருந்து பாரோ பண்ணிக்கோங்க. ஸோ த ரிமைனிங் நம்பர் இங்க வந்து -6, இங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த 1 எடுக்காதீங்க, மறுபடியும் அது மைனஸ்ல தான் போய் முடியும். ஸோ எடுக்கிறப்பவே நீங்க என்ன எடுத்துக்கோங்க, +11 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ -6 + 11, ரைட்? ஏன்னா நம்ம இந்த 2ல இருந்து 1 பாரோ பண்ணிட்டோம் 13ன்னு சொல்லிட்டு, அப்ப இங்க வந்து 1 தான் இருக்கும். ஸோ இங்க வந்து 11. -6 + 11. -6 + 11 is +5 +5 +8 +13 +13 -12 1, right? So the final answer is 164.201. ஸோ டெசிமல்ல இருந்தாலும் சரி, எப்படி ஒரு காம்ப்ளிகேட்டான சிஸ்டம் கொடுத்திருந்தாலும் சரி, we can able to find the answer easily. பார்த்த அந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு குவிஸ் கொடுத்துருக்கேன். அந்த குவிஸோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் கோ தேர் அண்ட் டேக் த குவிஸ். ஸோ நீங்கள் அந்த குவிஸை சால்வ் பண்ண தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ சால்வ் பண்ணி பாருங்க, எவ்வளோ நேரம் ஆகுது ஒரு லென்த்தியான ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு. உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.